தமிழகத்தில் நாளைக்கு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, தமிழகத்தில் மிக்ஜாம் புயலுடைய அந்த கோர தாண்டவம் இன்னமும் கூட சரி செய்ய முடியல. அதன் காரணமாக தமிழகத்தில் இப்போது மிக முக்கியமான மாவட்டங்களுக்கு மட்டும் நாளை பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் அனைத்திற்கும் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க தமிழக அரசு. மிக்ஜாம் புயல் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் கோர தாண்டவம் ஆடியதை இப்போதைக்கு யாராலையும் மறக்க முடியாது. அது நேற்று தினம் ஆந்திராவில் கரையை கடந்துச்சு. புயல் பாதிப்பால் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக சென்னை மற்றும் அதனை சுற்றி இருக்கிற அனைத்து பகுதிகளுமே வெள்ளம் போல தண்ணி நின்றுட்டுருக்கு. அதை அகற்றுறதுல இப்போது தமிழக அரசு ரொம்பவுமே கவனம் செலுத்தி வந்துட்டுருக்காங்க. இதன் காரணமாக பல மாவட்டங்களில் தண்ணி தேங்கி நிற்கிறதன் காரணமாக மக்கள் வெளியில் போகிறதுக்கு ரொம்பவுமே அச்சப்படுறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு மட்டும் எப்படி நாங்கள் மாணவர்களை அனுப்ப முடியும் அப்படிங்கிற உச்சக்கட்ட பயத்தில் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க. அதெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் இப்போ தமிழக அரசு என்ன மாதிரியான எச்சரிக்கை அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, உங்களுடைய மாவட்டத்தில் மழை பெஞ்சு தண்ணி அதிகமாக நிற்குது, இதனால் மக்கள் வெளியே போகிறது சிரமங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மிக முக்கியமான காரணத்தினால உங்களுடைய மாவட்டத்துக்கு அந்த மாவட்ட ஆட்சியர்கள் அந்த சூழ்நிலை பொறுத்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் அனைத்துக்குமே விடுமுறை அறிவிச்சுக்கலாம் அப்படிங்கிற மிக முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அதன் அடிப்படையில் மிக முக்கியமாக சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்கள் 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதின்னு சொல்லி இன்னி வரைக்கும் விடுமுறை அறிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி நாளைக்கும் கூட இந்த மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க. ஆனால் அதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது. ஸோ நான் சொல்லுடைய மாவட்டங்களில் ஒரு சில மாவட்டங்களில் மட்டும் குறிப்பிட்ட தாலுக்காவுக்கு மட்டும்தான் நாளைக்கு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க. அதனால் நீங்கள் இந்த மாவட்டத்தில் இந்த தாலுக்காவாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு உங்களுக்கு லீவ் தான். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் வீட்டில் ஜாலியாக இருக்கலாம். முதல்ல சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த 4 மாவட்டங்கள் தான் இந்த மழையினால் ரொம்பவே பாதிக்கப்பட்டுச்சு. அதனால தான் இந்த 4 மாவட்டங்களுக்கு நாளைக்கும் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க. அதில் சென்னை மற்றும் திருவள்ளூர் இந்த 2 மாவட்டத்துக்கும் மாவட்டம் முழுவதுமாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் அனைத்துக்குமே நாளைக்கு விடுமுறை. அடுத்ததாக இருக்கக்கூடிய செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் இதில் மட்டும் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும்தான் இப்போது தமிழக அரசு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க. அதில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்லாவரம் தாலுகா, தாம்பரம், வண்டலூர், திருப்போரூர், செங்கல்பட்டு மற்றும் திருக்கலங்குன்றம் இந்த 6 தாலுகாவிற்கு மட்டும் நாளைக்கு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் நாளைக்கு விடுமுறை அப்படிங்கிற மகிழ்ச்சி தகவலை அந்த மாவட்ட ஆட்சியர் அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வெள்ள பாதிப்பு காரணமாக குன்றத்தூர் தாலுகா, ஸ்ரீபெரும்புத்தூர் தாலுகா ஸோ இந்த 2 தாலுகாவில் இருக்கக்கூடிய பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் நாளை வழக்கம் போல் விடுமுறை அப்படிங்கிற மிக முக்கியமான தகவலை பரிமாறியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து இந்த 4 மாவட்டங்கள் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமே நாளைக்கு எந்த ஒரு அரையாண்டு தேர்வும் நடக்காது அப்படிங்கிற தகவலையும் இப்போது கல்வி நிறுவனங்கள் அறிவிச்சிருக்கு. அதன் காரணமாக அடுத்த ஒரு 2 நாட்களுக்கு எந்த ஒரு மாவட்டங்களிலுமே அரையாண்டு எக்ஸாம் நடக்க வாய்ப்பில்லை. அது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இப்போது தமிழகத்தில் இந்த குறிப்பிட்ட 4 மாவட்டங்கள் மழையினால் ரொம்பவுமே பாதிப்படைஞ்சிருக்கு. இது நார்மலாகிறதுக்கு இன்னும் 2-3 நாட்கள் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த 4 மாவட்டங்கள் நாளைக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்க வாய்ப்பு இல்லைங்க. நாளைக்கு மறுநாள் கூட தொடர வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு தான் கண்டிப்பாக தமிழகத்தில் அரையாண்டு எக்ஸாம் நடக்க போகுது. அது வரைக்கும் மாணவர்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்த தமிழகத்திற்கு மீண்டும் ஒரு புயல் பாதிப்பு வரப்போகுதாம். அதை பற்றின அடுத்தது அப்டேட் எல்லாமே நம்ம சேனல் அப்டேட் பண்ண போகிறோம். இது மாதிரி பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை அப்டேட் மற்றும் மழை பற்றின அனைத்து அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.